வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோரை பேணுதல் பற்றிய ஒரு சிறிய நாடகம். ஒரு மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இறைவன் ஆக்கிய உறவு பெற்றோர் என்பது மிக முக்கிய உறவே. இந்த பெற்றோர்களை தன்னை விட மேலாக மதிக்க வேண்டிய மனிதன் அவர்களை இழிவாக பேசுவதும் மதிப்பதும் இஸ்லாமிய பார்வையில் மிக பெரிய பாவங்கள். காட்சி 1. இப்ராஹிம் பாயும் காதர் பாயும் டீ கடையில் சந்திப்பதே. கைவிட்ட மகன்கள் பெற்றோர்கள் எடுத்த விபரீத முடிவு. பெற்ற மகன்கள் 3 பேர் இருந்தும் சரிவாராக கவனிக்காததால் மன உளைச்சலுக்கான வயதான தம்பதியர் இருவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அட கடவுளை, இந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் நடக்குதா? அண்ணா, ஒரு ஸ்பெஷல் டீ போடுங்கண்ணா. அட, நம்ம இப்ராஹிம் பாய். பாய், அஸ்லாம் வலைக்கும். பாய் வாங்க பாய். வலைக்கும் சலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப பிஸியா பாய்? ஆமாம் பாய், பையன் காலேஜ் போகிறான். ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் பாய். அவன் நல்லா படிக்கணும் பாய். அதுக்காக தானே பாய் ராப்பாக்கெல்லாம் உழைச்சிட்றீங்க. இப்போ நம்ம கஷ்டப்பட்டாதானே பாய் நாளைக்கு அவங்க நம்மளையும் நல்லா பார்த்துப்பாங்க. காதர் பாய், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க பாய். படிக்க வைத்து வேலைக்கு அனுப்புறதோன்னு நம்ம பொறுப்பு முடிஞ்சிடாது பாய். பெற்றோர்களை குறித்து கஷ்ட நஷ்டத்தையும் சொல்லி புரிக்க வைக்கணும் பாய். மார்க்கம் பெற்றோர்களை குறித்து எவ்வளோ வலியுறுத்துகிறது என்பதையும் சொல்லி புரிய வைக்கணும் பாய். நவீன உலகத்தில் அறிவுரை எல்லாம் கிரிஞ்சு பாய். எல்லாம் பசங்களுக்கே தெரியும். சரி பாய், டைம் ஆச்சு, நான் வரேன். காதர் பாய் அறிவுரைகள் சொல்லாமல் வளர்த்ததால் பெற்றோரை பேணாத குடும்பமாக மாறிவிட்டது. ரஹ்மான் பாய் வேலையிலிருந்து களைப்பாக வீட்டினுள் நுழைகிறார். வாப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அவரது கை கால்களை கழுவிவிட்டு தந்தையிடம் வந்து அமர்கிறார். அப்புறம்ப்பா, மாத்திரையெல்லாம் முடிய போகுது, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வந்தனே ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். எப்போதெல்லாம் செய்யணும் எனக்கு தெரியும். நான் அப்போ செய்வேன். சும்மா காசு வேணும் பணம் வேணும்னு வச்சுக்கிட்டு. ரஹ்மானே, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? ஏன் நம்மளைய ரஹ்மான் இப்படி கடுக்கடுத்துக்கிறான்? ஏன் நம்மளைய கண்டுக்க மாட்டேங்கிறான்? முசா, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. ஐயோ தாத்தா, என்னாச்சு? எந்திரிங்க. ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், எமர்ஜென்சி, கொஞ்சம் வீடு வரை வாங்க. இப்ராஹிம் பாய் அறிவுரைகள் சொல்லி வளர்த்ததால் அவரது குடும்பம் பெற்றோரை பேணக்கூடிய குடும்பமாக மாறிவிட்டது. இஸ்மாயில் பாய் வேலையிலிருந்து வருகிறார். வாப்பா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாம் அத்தா, முடிஞ்சிருச்சு. இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன். இந்தாங்க அத்தா, கொடுங்கத்தா, உங்கள் கால்களை அமுத்தி விட்றேன். அத்தா, அவங்க மாத்திரை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஞாபகப்படுத்தவே இல்லை, நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க அத்தா. சரி, கரெக்டாக மாத்திரை எடுத்து கொடுக்குறேன் ஈசா. ஆமாம் அத்தா, நான் மாத்திரையெல்லாம் எடுத்து தந்துட்டு தான் இருக்கேன். சரித்தா, நீங்கள் மாத்திரை போடுத்துங்க. வா ஈசா, நம்ம போகலாம். இறைவா, என் குழந்தைகளுக்கு உன்னுடைய அறிவுரைகளை நான் சொல்லி காரணத்தால் இன்று என்னை இந்த அளவிற்கு நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். இறைவா, எல்லாம் புகழும் உனக்கே. காட்சி 3. காதர் பாயை ரஹ்மான் பாய் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதே. டாக்டர், எங்கள் அத்தா எப்படி இருக்காங்க?
இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க. பெரியவரை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, நான் வரேன். சரிங்க டாக்டர். ரஹ்மானே, மூசா இங்க வா. சொல்லுங்க அத்தா. சொல்லுங்க அத்தா. யாரை கேட்டு டாக்டர் கூப்பிட்டேன்? தாத்தாவுக்கு ரொம்ப முடியல அத்தா, அதான் கூப்பிட்டேன். ஏற்கனவே ரொம்ப சிரமமாக இருக்கு, வேலையே சரியா இல்லை. இதில் வேற இந்த கிழட்டுக்கட்டை வேற பார்த்துக்கணுமா? அல்லாவே என்னால் முடியல. இங்கே பாரு, நாளைக்கு முதல் உங்கள் தாத்தாவை முதியோர் காப்பகத்தில் செத்த போகிறேன். இதை கேட்ட காதர் பாய் அதிர்ச்சியில் கையில் இருந்த தண்ணீர் கோப்பை கீழே போட்டுவிட்டார். யாரும் இல்லாத நேரத்தில் காதர் பாய் கடிதம் ஒன்று எழுதுகிறார். மூசா பள்ளிக்கு சென்று விட்டான். ரஹ்மான் பாயும் வேலைக்கு சென்று விட்டார். பள்ளிக்கு போ, நீ வேலைக்கு போ. ஐயையோ, பேக் மறந்துட்டனே. என்னது இது? ஓ, தாத்தா எழுதின கடினமா? மூசா மற்றும் ஈசா பள்ளியில் நண்பர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்களை பேணுவது பற்றிய அவர்களுடைய உரையாடல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். நாளைக்கு எல்லாரும் உங்கள் நண்பர்களை பார்த்து ஒரு கடிதம் எழுதிட்டு இருந்தோம். அதில் யாரோடது நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். டேய்ஸா, நீ இந்த கணிதத்தில் யாரையும் பார்த்துல எழுதுவ? அதில் எந்த சந்தேகமும் வேணாண்டா, பெற்றோர்களை பற்றி தான்டா. பெற்றோர்கள் எப்படின்னா நண்பர்கள் ஆவாங்க. என்னடா நீ இப்படி சொல்லிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் சிறந்த முறையில் நட்பு கொள்வதற்கு தகுதியானவர்கள் பெற்றோர்கள் தான்டா. முதல் 3 இடத்தை தாய்க்கும் 4வது இடத்தை தந்தைக்கும் என்று நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் பெற்றோர்களை குறித்து பல விஷயங்கள் சொல்லியிருக்குடா. அப்படியாடா? அப்போ பெற்றோர்களை கண்கலமாக பார்த்துக்கணுமாடா? ஆமாடா, பெற்றோர்களை நோக்கி சீனு கூட சொல்லக்கூடாதுடா. பெற்றோர்களை துன்புறுத்துறது பெரும் பாவம்டா. என்னுடைய தந்தை தாண்டா எனக்கு முன்மாதிரி. அவருடைய தந்தை எப்படி கவனிக்கிறாரோ அப்படி தாண்டா நானும் அவர்கள் நல்லா பார்த்துப்பேன், இன்ஷா அல்லாஹ். சரி, வரேன்டா. ஓஹோ, இதெல்லாம் தெரியாம தானே எங்கள் அப்பா என்னுடைய தாத்தாவை கஷ்டப்படுத்துறாரு. இப்போ முதியோர் இல்லம் வரை போய் சேர்த்த போறாரு. நான் தான் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். காட்சி 4, காட்சி 5. மூசா, தாத்தா ஒரு நல்ல இடத்துல சேர்த்தாச்சு. அவங்க இனிமேல் நல்லபடியாக இருப்பாங்க மூசா. அப்படியாப்பா? அப்போ அந்த வீல் சேரை பத்திரமாக வைங்க. நாளைக்கு அங்கே அந்த நல்ல இடத்துல சேர்த்த யூஸ் ஆகும். என்னப்பா அதிர்ச்சியாக இருக்கா? சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்து எல்லாம் செஞ்சு கடைசியில் இப்படி சொன்னா, இந்த வழிதான் நீங்கள் நம்ம தாத்தாவுக்கு கொடுத்தீங்க. தாத்தா அவங்க மேலே வச்சிருந்த அன்பை யோசிச்சிருந்தா தாத்தாவுக்கு இந்த ஒரு நிலமை வந்திருக்காது. இந்தாங்க, இந்த கடினத்தை படித்து தாத்தா அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பை யோசித்து பாருங்க. ரஹ்மான் பாய் கடிதத்தை படிக்கிறார். என் அன்பு மகனே, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கடிதத்தை நீ வாசிக்கும்போது உன்னுடைய தந்தையினுடைய நேசத்தை நீ புரிஞ்சுப்ப. ஆனால் நான் தான் அருகில் இருக்க மாட்டேன் என்ற விஷயம்தான் எனக்கு மிகவும் கவலை அளிக்குது. உன் மேலே பாசத்தை கொட்டி வளர்த்தப்பா. தாய் இல்லாத கவலை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு தாயாகவும் ஒரு தந்தையாகவும் நான் இருந்தேன்ப்பா.
உன்னோட சுமையெல்லாம் நான் சுமந்தேன்ப்பா. இன்னைக்கு நானே உனக்கு சுமையாக போயிட்டேன்னு வயதான அப்புறம்தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த முதுமையும் இயலாத தன்மையும் கண்டு நான் கோபம் கொள்கிறேன். ஏனென்றால் அதுதான் உன்னையும் என்னையும் பிரித்தது. என் பையனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அறிவுரைகளை சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சதுதான்ப்பா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு நான் ஆளாயிட்டேன். அன்னைக்கே நான் இப்ராஹிம் பாய் பேச்சை கேட்டிருக்கணும். சரிப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. உனக்காக நீ சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்து சேர்த்து வச்ச சொத்து தான் உன் கையில் இருக்குது. இந்த கிழட்டுக்கட்டையை உன்னால் பார்த்துக்க முடியாதுதான்ப்பா. ஆனால் என்னால் உடல் அளவில் உனக்கு உதவி செய்ய முடியாத காரணத்தினால்தான் என் சொத்தை உன்னிடத்தில் கொடுத்துட்டேன். என் அன்பு மகனே, நீ என்னது இங்கே தூக்கி எறிந்த மாதிரி உன்னை உங்கள் அம்மா பெற்றெடுத்து மரணித்த பின்ன உன்னை தூக்கி எறிய மனசு வரல. அந்த வெகுளித்தன்மையான அன்பு தான் இன்னைக்கு நீ என்ன இங்கே தூக்கி எறிய காரணமாயிருச்சுல. நல்லா இருப்பா. அத்தா, என்னைய மன்னிச்சிருங்க. இன்றும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் அதிகமானோர் உள்ளனர். இது தவறு என்பதை உணர்த்தும் விதமாக இந்த நாடகம் நடத்தப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். பெற்றோரை உங்களையும் எங்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.